ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மார்ட் கார்டில் நம்ம குழந்தைங்களோட பேரை எப்படி சேர்க்குறது, வெளியில் போகாமல் நம்ம மொபைல் மூலியமாகவே ரொம்பவுமே ஈஸியாக எப்படி சேர்க்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அது கீழே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா குடும்ப உறுப்பினரை சேர்க்கன்னு வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உறுப்பினரை சேர்க்க அதில் ஃபர்ஸ்ட்டு வந்து மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே குறியீடு கேட்கும். அதை கொடுத்து பதிவு செய்ய கொடுத்தாக்கா இந்த மாதிரி நம்ம இது ஓப்பன் ஆகிடும். அது கீழே ஸ்க்ரோல் பண்ணாக்கா நம்ம குடும்ப உறுப்பினரை சேர்க்கன்னு ஒரு பாக்ஸ் வரும். அதில் வந்து இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் கரெக்டாக ஸ்பெல்லிங் கரெக்டாக பர்த் சர்டிஃபிகேட் பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பெல்லிங் ரொம்பவுமே முக்கியம், பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஆதார் கார்டு ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லும். அது 1 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. என் குழந்தைக்கு 1.5 வயசு தான் ஆகுது. ஆனால் கண்டிப்பாக ஆதார் கார்டு முக்கியம், அது இல்லைன்னா பண்ண முடியாது. அதுக்கு கீழே குழந்தையோட பிறந்த தேதி கேட்கும், அதை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உறவு முறை கேட்கும், மகள் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. நம்ம குடும்ப தலைவியாக இருந்தால், நம்மளோட குழந்தையாக இருந்தால் அது மகள் அப்படின்னு டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. கீழே அந்த ஆதார் எண் அதை வந்து 4 லெட்டர்ஸாக டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். கீழே வந்து வரிசை எண், பெயர், பாலினம் அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வயது எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ராங்காக இருந்துச்சுன்னா அந்த திருத்தங்கிற ஆப்ஷனை போட்டு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணி உறுதிப்படுத்துதல் அதை டிக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வரும், தங்கள் கோரிக்கை வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டதுன்னு. ஸோ அவ்வளோதாங்க, ரொம்பவுமே சுலபமாக நான் என் குழந்தையோட பேரை என்னோடய ஸ்மார்ட் கார்டில் இணைச்சிட்டேன். பதிவு பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த குறிப்பு என்னை வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம ஸ்டேட்டஸ் அப்பப்போ செக் பண்ணிக்கலாம். நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.